ஓகே. இப்போ செல்ஃப் லவ்வோடு சாப்பாடு சாப்பிட்டாச்சு, தூங்கியாச்சு, ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. அடுத்தது காஃபி. டீயோ, காஃபியோ சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க வர டைம். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸுக்கு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி சாலடாவும் குடுக்கலாம். சாலட் சாப்பிட்ற பசங்க சாப்பிடுவாங்க. அந்த சாலட்ல கட் பண்ணிட்டு பிரெட் டோஸ்ட் பண்ணி, பிரெட் சாண்ட்விச் குடுக்கலாம். பெஸ்ட்டு. ஜூஸ். என்ன ஜூஸ் இருக்கோ, மாதுளப்பழம் கட் பண்ணி குடுக்கலாம். ஃப்ரூட் அதில ஜூஸும் எடுத்து குடுக்கலாம். ஆப்பிள் குடுக்கலாம். எ டே ஆப்பிள் கீப்ஸ் டாக்டர் அவேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா எல்லா பசங்களுக்கும் வாழைப்பழம் சாப்பிட்ற பழக்கத்த சொல்லிக் குடுங்க. சூடா எதாவது கேட்டாங்கன்னா, சாண்ட்விச், பிரெட் டோஸ்ட் பண்ணி குடுக்கலாம். அப்புறம் எக் ஆம்லெட் பண்ணி தரலாம். இன்னும் நெறைய இருக்கு. ஸ்நாக்ஸ் பத்தி மக்காச்சோள வேக வச்சு குடுங்க. மக்காச்சோளம் இல்லன்னா, மக்காச்சோள அது பாப்கார்னா பண்ணி குடுங்க. அதில கொஞ்சம் சால்ட்டு, லெமனு, உப்பு போட்டு குடுங்க. நல்லா நல்லபடியா சாப்பிடுவாங்க. அது பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, வேர்க்கடலைய ஒரு அ இவரு காந்திஜி சாப்பிட்டது ஆட்டுப்பாலும் ஒரு பிடி வேர்க்கடல தான். வேர்க்கடல இஸ் நத்திங் பட் கேஷ்யூக்கு ஈக்குவலான ஒரு பொருள் அது. கேஷ்யூ நட்ஸ்லேருந்து இப்போ பசங்க வந்து சொல்கிறாங்க, இல்லம்மா எனக்கு போர் அடிக்குதுன்னா 4 கேஷ்யூ நட்ஸு, உலர்ந்த திராட்சை, கொஞ்சம் பாதாம், அப்புறம் வந்து பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வால்நட். அது ஒரு கப்பு கொடுங்க குழந்தைங்களுக்கு. 4 நாளா வச்சு கொடுத்தோன்னா அது ஒரு ஸ்நாக்ஸ் தான். ரொம்ப ரொம்ப போர் அடிக்குதுன்னா எனக்கு ஒரு 4 பிஸ்கெட்ஸ். ஆனால் எல்லாமே லிமிட்டாக இருக்கணும். ஓவராகவும் ஃபீட் பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு அது அடிக்ட் ஆகக்கூடாது. இது இருந்தால் தான் நான் சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் பழக்கப்படுத்தி எந்த சூழ்நிலையிலையும் அம்மா வீட்டில் இல்லைனாலும் இருந்தாலும் குழந்தைங்க வந்து தானே எடுத்து பார்த்து செஞ்சுட்டு தன்னை பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் சாயங்காலம் 6 மணிக்கு நான் என்ன வேலை? விளக்கேத்துற வேலை. விளக்கேத்துங்க. பூஜை ரூம் க்ளீன் பண்ணுங்கள். சாயங்காலமா பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி படியை தொடச்சிட்டு படியில் கோலம் போட்டு 2 சைடு வாசப்படி மஞ்சள் குங்குமம் வச்சு மலரில் அலங்காரம் பண்ணி பூ தூவி அக்ஷதை வச்சு தீபத்தை ஏற்றி தூப்பம்னா உங்களுக்கு சாம்பிராணி எடுத்துக்கோங்க. சாம்பிராணி பால் சாம்பிராணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாசனை பொடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜவ்வாது, கொஞ்சம் பச்சைக்கற்பூரம், இந்த வெண்கடுகு பொடி அதில் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. வீடு கோவில் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் எனர்ஜி வராது. மேலே வந்து கொஞ்சம் பூ வைங்க. வாசலையும் கொஞ்சம் பூ வைங்க. கோவிலுக்கு போயிட்டு கோவிலுக்கு கிடைக்கிற பூ எல்லாம் வாசலில் தான் வைக்கணும். நம்ம மேலே போடுற பூவும் வந்து வாசலில் தான் வைக்கணும். வச்சுட்டு பூஜை ரூம்குள்ளே வாங்க. உப்பு இருக்கா? உப்பு வச்சு உப்பு தீபம் போடுங்க. வெத்தலை தீபம் போடுங்க. இல்லை நார்மலாக விளக்கேற்றுங்க. அகல் விளக்கு ஏற்றுறது சிறப்பு. ஏற்றிட்டு நெய் தீபம் போடுங்க. வேண்டியது போல என்னென்ன வேண்டுறீங்களோ உட்காந்து அந்த பேர் மந்திரம் சொல்லி பூஜையை முடித்து நெய்வேத்திட்டு கற்பூரத்தை ஆற்றிட்டு கொடுத்து கற்பூரம் ஆற்றி கூட வீடு ஃபுல்லாக காமிங்க. மற்றபடி வெள்ளிக்கிழமை பூஜை முடிஞ்ச உடனே மங்களகரமாக அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது நைட் டின்னர். போகலாமா?